இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாண்டுங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு சப்பாத்தி கல்லி தான் பறிக்கிறதுக்கு போகிறோம். அந்த சப்பாத்தி கல்லி காய் இந்த பசங்க தான் சொன்னாங்க, அங்கே இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னானுங்க. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வரலான்ட்டு போகிற வழியில் சரியான சேட்டைங்க அந்த பசங்க. இந்த சுதர்சனும் கீழே விழுந்து அவன் சரியான அவன் அழுகையே நிறுத்தலை. அப்புறம் போகிற வழியில் பாட்டில்ஸ் எல்லாம் கிடந்துச்சு, அதை எடுத்து உடைக்காதீங்கடா அப்படிங்கிறேன். அவனுங்க கேட்காம ஒன்று மேலே ஒன்று போட்டு உடச்சிக்கிட்டே கிடந்தானுங்க. வாங்கடா டைம் ஆகிடுச்சி, போய் சப்பாத்தி கட்டி பறிச்சிட்டு பழம் பறிச்சிட்டு போகலாம் அப்படின்னா வரவே அந்த பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து உடச்சிக்கிட்டு வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் போனதே டைம் ஒரு 5-5:30 இருக்குங்க. அப்போ தான் நாங்கள் சப்பாத்தி பழம் பறிக்க போகலாம் அப்படின்ட்டு போனது. ஏன்னா அப்போ தான் பசங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தானுங்க. சரி அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் கிளம்புனோம். இவனுங்க பார்த்தா ரொம்ப சேட்டை. பார்த்தீங்களா, எங்கள் அண்ணன் தலைவர் கையில் குச்சை வச்சுக்கிட்டு, இந்த வாண்டுங்களை மேய்க்க முடியாதுன்னு கையில் குச்சை வச்சுக்கிட்டு வேற போகிறாரு, ஏதாவது சேட்டை பண்ண அடிக்கிறதுக்கு. இவரும் சேர்ந்து பாட்டில் உடைக்கிறாரு பார்த்துக்கோங்க. இந்த பசங்களை நீ பொறுப்பாக பார்த்துட்டு கூட்டிகிட்டு வரேன்னு பார்த்தா நீயும் சேர்ந்து பாட்டில் உடைக்கிறியடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. போகிற வழியிலலாம் காமெடி பண்ணிக்கிட்டு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த இடத்துல அதிகமாக வீடெல்லாம் இல்லைங்க. தூரத்தில் ஒரு 2-3 வீடு இருக்குது, அவ்வளோதான். வெட்டி ஒரு வீடு பார்த்தா புதுசாக கட்டிக்கிட்டு இருந்தாங்க போல இருக்குது. குடோன் மாதிரி கட்டியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் என் தம்பிகிட்ட கேட்டேன், அது நான் வீடாடா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் வீடு தான் அப்படின்னா. இந்த அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் சப்பாத்தி கல்லி இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம்தான். இந்த ரொம்ப ஆசையோடு போனாங்க சப்பாத்தி கல்லி பழம் பறித்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, வெறும் காய் மட்டும்தான் இருக்குது, பழுக்கவே இல்லை. அதை பார்த்துட்டு சுற்றி பார்க்குறான், ஒன்று கூட பழுக்கலைங்க. அப்புறம் அங்கேருந்து மனசுடைஞ்சு அப்படியே கிளம்பிட்டோங்க. அந்த இடத்துல எங்கிட்டையுமே இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு இடத்துக்கு போனோம். வீட்டுக்கு போகிற வழியிலேயே பார்த்தோம். அதில் கொஞ்சம் நிறையவே பழம் இருந்துச்சு. அதையும் அப்படியே பறித்து வீடியோ எடுத்துக்கிட்டு நிறைய இருந்துச்சு. 2-3 மட்டும் இல்லை, நிறையவே இருந்துச்சு. நிறைய பறிச்சுட்டு என் தம்பி தான் போயிட்டு பறித்தது. இந்த நிற்கிறார் பார்த்தீங்களா, அவர் தான் என் தம்பி. பறிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து என் தம்பி உங்கள் எல்லாருக்கும் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறான் பாருங்கள், எவ்வளோ க்ளோஸ்அப்பில் எடுத்துருக்கான் பாருங்கள். இந்த சப்பாத்தி கல்லியில் உள்ள முள்ளை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு.